இப்போ வாலி சார் எடுத்துக்கிட்டோம்னா, இளையராஜா சார் ஆரம்பிச்சு, ரஹ்மான் சார் வரைக்கும், அனிருத் சார் வரைக்கும் எழுதியிருக்காருன்னு மேபி நினைக்கிறேன். இளையராஜா சார் ரஹ்மான் சார் வரைக்கும் பணியாற்றினாரு. மகாதேவன் சார்ல காலத்துல இருந்தாரு எழுதி. எல்லா மியூசிக் டைரக்டரும் பணியாற்றிட்டாங்க. அந்த 3 ஜெனரேஷன் தாண்டியும் பணியாற்றிய ஒரு பாடலாசிரியர். இப்போ வைரமுத்து சாரும் எல்லாத்துக்கிட்டையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்படிங்கிற பட்சத்துல, ஒரு குறிப்பிட்ட லிரிசிஸ்ட் மட்டும் ஒரு லாங் டியூரேஷன் வராங்க. மீதி நெறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து வெளிய அந்த தெரிய மாட்றாங்க. அந்த லைம் லைட் வர மாட்டேங்குதுல்ல. என்ன காரணம் அது? அதுக்கு என்ன என்ன காரணம்? காலகட்டங்கள் தான் காரணம். அன்னைக்கு இருந்த மீடியா வந்து ஒரு குறிப்பிட்ட வெளிச்சம் மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம பத்திரிகை துறையை நம்பி மட்டுமே அன்னைக்கு மீடியா இருந்துச்சு. வானொலியை நம்பி மட்டுமே அன்னைக்கு மீடியா இருந்துச்சு. அது இல்லாம அன்னைக்கும் அதிக பேர் எழுதுனாங்க. நீங்க பார்த்த பிறைச்சூடன் சார் எழுதியிருப்பாரு, புலமைமுதன் சார் எழுதியிருப்பாரு, காமராஜன் சார் எழுதியிருப்பாரு, மேத்தா சார் எழுதியிருப்பாரு, கெங்கமரன் எழுதியிருப்பாரு, பல பேர் எழுதியிருக்காங்க. இதே கேள்வி அவங்கள கேட்டிருப்பாங்க. சார் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் எழுதுனாங்கன்னு சொல்லி. அப்படி பார்த்தா கண்ணதாசன் சார் எழுதியிருப்பாரு, பட்டுக்கோட்டை சார் எழுதியிருப்பாரு, வாலி சார் எழுதியிருப்பாரு, அன்னைக்கு உடுமலை நாராயண கவி சார் எழுதியிருப்பாரு, தஞ்சை ராமதாஸ் எழுதியிருப்பாரு. இவங்க பல பேர் பல கட்டத்தில் எழுதி தான் வராங்க. எல்லாருக்கும் இப்போ நாளைக்கு எங்களை கடந்து போனாலும் கேட்பாங்க, அன்னைக்கு ஒரு 10 பேர் தான் எழுதுனாங்க, ஆனால் இன்னைக்கு 100 பேர் இருக்கிறோம். இல்லை யாரு கண்டினியூவாக காலத்தோட அப்படியே பயணிக்கிறாங்களோ அவங்க தெரிவாங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் போய்கிட்டு இருக்கு? மகுடம் போயிட்டு இருக்கு, விஷால் சாருடைய மகுடம். என்னுடைய கனவு கம்பெனியில் ஒன்று சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாருடைய நிறுவனம். அதுக்கு வந்து மகுடம் படத்துக்கு எழுதிக்கிறேன். அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து விஷால் அண்ணா. விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிக்கு எனக்கு ஒரு ஆஸ்தான பாடலாசிரியர் போல அவர் தொடர்ந்து அவங்க நிறுவனம் எடுக்கிற படங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாடல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தேங்க்ஸ் டு விஷால் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். யாரா இருந்தாலும் ஒரு டைரக்டரா இருந்தாலும் இந்த ஆக்டர் வச்சு ஒரு படம் எடுக்கணும், இந்த காம்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இல்லை எல்லாருக்கும் எழுதணும் ஆசை இருக்கும். எல்லாமே என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கு ஆசை இருக்கணும்ல. அவங்களுக்கு ஆசை பதிலா இருக்கு. அவங்களுக்கு வந்து கர்ணாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், கர்ணா பாட்டு எழுதுறேன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, நான் யாருக்கும் கேட்லாம் போட்டு வைக்கல, ஓப்பன் கிரவுண்டு தான். அவங்க விருப்பப்பட்டு வரலாம். வராத பட்சத்தில் போய் நான் வந்து ஏன் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியாதுல்ல.